வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அரசுகள் எதுவுமே மக்களுக்காக, மக்கள் தரப்பில் இருந்து செயல்படுவதில்லை. உதாரணத்துக்கு ரோட்டில் ஒரு குழி இருக்குன்னா, நீங்கள் பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் உண்டு. அந்த ஏரியாவில் போயிட்டு வர அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அவர் கண்ணில் அவரே அந்த குழியில் ஒரு நாள் விழுந்து எழுந்திரிச்சாலும் அவர் அதை பற்றி எந்த ஆக்ஷனும் எடுக்கிறதில்ல. இதுக்கு ஒரு பெரிய வகையில் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். தூத்துக்குடியில் 2018 ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து பெரிய போராட்டம் நடந்தது. துப்பாக்கிச்சூட்டுக்கு பிறகு போராட்டம் முடிவடைந்தது. இந்த போராட்டத்தை பற்றி அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் காற்று மாசுபட்டதா அல்லது மாசுபடவில்லையா, நீர் மாசுபட்டதான்ற பற்றி சில ஆய்வுகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஆனால் இந்த போராட்டத்தின் போது முக்கியமான ஒரு விஷயம் வெளில வந்தது. என்னன்னா, தூத்துக்குடி சிப்காட்டை சுற்றி உள்ள ஏரியாவில் இவ்வளவு கெமிக்கல் கம்பெனி இருந்தாலும் அரசாக முன் வந்து அந்த ஏரியாவில் மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏதாவது இருக்கா, காற்றும் நீரும் மாசுபட்டு இருக்கிறதாங்கிறத பற்றி அரசாக முன் வந்து எந்த விதமான ஒரு ஸ்டடியும் பண்ணல. 2008 திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டடியோட ரிப்போர்ட்டை வச்சுட்டு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். 2008 அப்புறம் 2018 வரைக்கும் எந்த விதமான ஸ்டடியும் பண்ணல. அந்த ஸ்டடியே ஏதோ விபத்தாக நடந்தது போல இருக்கு. சரி, ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் இவ்வளோ பெருசாகிடுச்சு. அதாவது நம்மக்கிட்ட டேட்டா இல்லை. சுகாதார சீர்கேடுகள் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஏன் இப்போ கூட இவ்வளவு 33-35 சிப்காட்டுகள் இருக்கின்றன. இதை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது சீர்கேடு நடக்குதா அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான தானாக முன் வந்து எந்த விதமான ஆய்வும் தமிழக அரசு செய்யலை. இது காரணம் நிதி இல்லாதது இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கும் நம்ம ஏழை நாடாக இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தில் இண்டஸ்ட்ரியல் ஹைஜீன் ஒரு ஹெட்டிங்கில் அவங்களுக்கு பட்ஜெட் இருக்குது. இதுக்கு அந்த பட்ஜெட் வச்சு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வாட்டர் டெஸ்ட் பண்ணால் வாட்டர் டெஸ்ட் பண்ணதுக்கு அங்கங்கே வாட்டர் டெஸ்ட் பண்ண நிலையங்கள் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் வச்சுருக்காங்களே தவிர ஒரு 2 வருடத்துக்கோ 4 வருடத்துக்கோ தூத்துக்குடி சிப்காட்டை விட்டுருங்க, இங்கே உள்ள அனைத்து சிப்காட்டுகளிலும் சுற்றி உள்ள மக்களின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, சுகாதாரம் எப்படி இருக்கிறது, காற்று நீர் மாசுபட்டு இருக்கிறதா, ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கின்றனவா, இதை பற்றி அரசு தானே முன் வந்து ஆய்வு செய்யாத காரணம் என்ன? இந்த டேட்டா நம்மக்கிட்ட இல்லைங்கிறது தானே ஸ்டெர்லைட் ஆலை போராட்டம் காட்டிச்சு நம்மளுக்கு. அப்போ இதை தானா செய்யணும்னு சொல்லி நம்மளுக்காக, ஏன்னா இவங்களுக்கு என்ன பயம்னா, தோண்ட கிளம்பினா வேற ஏதாவது கிளம்பிடுமோங்கிற பயத்தில் இவங்க எந்த ஆய்வுமே செய்யறது. இந்த மாதிரி தானாக முன் வந்து எந்த விதமான சோதனைகளும் தானாக தம்மை முன்னேற்றிக்கொள்ள அரசு எதுவுமே செய்வதில்லை. கொஞ்சம் நாளாக ஒரு வருஷம் முன்னாடி சிஎம் செல்லுக்கு நான் ஒரு வேண்டுகோள் ஒன்று அனுப்பியிருந்தேன். என்னென்னா, தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே ஒரு 100-150 மரணங்கள் அரசு பேருந்துகளால் நடக்குது, சென்னையில் மட்டுமே ஒரு வருடத்திற்கு. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த நம்பரை குறைக்க நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த நம்பர் நீங்கள் எல்லா டெப்போலையும் எல்லா அலுவலகங்கள்லையும் ஏன் டிஸ்பிளேக்கு வைக்கக்கூடாது? இவ்வளோ மரணங்கள் இந்த வருடத்தில் இது வரைக்கும் நடந்துருக்கின்றன. இதை குறைக்கிறதுக்கு அப்போ ஒரு முனைப்போட பஸ் டிரைவர்கள் செயல்படுவாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க இந்த மாதிரி அதை செய்யலை. என்ன, அதை விட்டுருவோம். சிஎம் செல்லேருந்து ஒரு பதில் போட்டு விட்டாங்க, அதை செய்யவே இல்லை. ஆனால் இதுபோல் தானாக முன் வந்து தம்மை முன்னேற்றிக்கொள்ள, இதை நான் இன்ட்ராஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இது நான் ஏன் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப்ங்கிற ஒரு கவர்னன்ஸ் ஃபிலாசபி. அதாவது அரசு தன்னை முதலில் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் யுவர் செல்ஃபில் ஒரு பேஜ், ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஒன்று வச்சுருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் கீழே போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அதில் ஏகப்பட்ட இது போன்ற அரசு தானாக முன் வந்து செய்யாத விஷயங்கள், அரசே செய்யும் தவறுகள், அரசு எப்படி தன்னை ஒரு பாலிசியை, உதாரணத்துக்கு பிளாஸ்டிக்கை ஒழிப்போங்கிற பாலிசி வந்ததுன்னா, அந்த பிளாஸ்டிக் பைகளை முதல்ல அரசு அலுவலகங்கள்டேருந்து, அரசு கண்ட்ரோலில் இருக்கிற வணிக வளாகங்கள்லேருந்து நீங்கள் அதை ஒழிக்க முயற்சி பண்ணோம். அது சக்சீட் ஆனப்புறம் அப்புறம் நீங்கள் வெளியில் பண்ணலாம். அதே மாதிரி சென்னையிலேயோ தமிழ்நாட்டிலேயோ உள்ள வாகன விபத்துக்களை நீங்கள் குறைக்கணும்னா முதல்ல அரசு கண்ட்ரோலில் உள்ள வாகனங்களை அதனால நேரும் விபத்துக்களை முதல்ல குறைங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் வெஹிக்கிள், மற்ற வெஹிக்கிளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு கவர்னன்ஸ் ஃபிலாசபி தான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப், இன்ட்ராஸ்பெக்டிவ் கவர்மெண்ட். இதுக்கே நான் மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஒரு கோரிக்கை விடுத்துக்கிறேன். இவ்வளவு சிப்காட்டுகள் இருக்கின்றன, புதுசாக சிப்காட் கட்டுறீங்க,
எல்லாவற்றை சுற்றியும் உள்ள மக்களுடைய மாசுபடாத காற்று இருக்கிறதா, மாசுபடாத நீர் இருக்கிறதா என்பதை அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தின் இண்டஸ்ட்ரியல் ஹைஜீன் ஹெட்டிங் கீழே உள்ள நிதிகளை வச்சு 2 அல்லது 4 வருடங்களுக்கு ஒரு முறை பரிசோதித்துக் கொண்டே இருங்கள். இதனால பாதிப்பு வந்தால் மக்கள் உங்களை திட்ட போறது இல்லை. ஏன்னா இதை எதிர்த்து நின்ன ஸ்டெர்லைட் போராட்டம் வந்து நடக்கும்போது ஸ்டெர்லைட்டை மூடணும்னு சொல்லி ஆதரவான நின்ன திமுக அப்புறம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செஞ்சிருக்கு? இப்போ இது போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக அரசு எதுவுமே யோசிக்கிறது இல்லை. நிஜமா பயப்படுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இதை போய் ஏதாவது தோண்ட போய் ஏதாவது கிளம்பிடுமோன்னு சொல்லி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.